புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே. நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே. யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே. யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடிய ஏது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடிய ஏது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. எழும்பி வரும் புயல்களிலே
துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஒரு நல்ல பொழுதை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையை ஆண்டவரே சபையிலையும் ஆண்டவரே வர முடியாதவர்கள் வீட்டிலையும் நடத்த ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கே இருந்தாலும் கூட ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைப்பட நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆராதனை மூலியமாக கர்த்தர் ஆண்டவரே ஒரு கிரியையை செய்து நீர் வழி நடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. இசை வாசிக்கிறவர்கள் ஆண்டவரே, இதோ அப்பா சபையிலே நடக்கின்ற இசை வாசிக்கிறவர், பிரசங்கிக்கிறவர் ஆண்டவரே, சர்வீஸ் லீட் பண்ணுகிறவர்கள் ஆண்டவரே, யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றேன். அதே சமயம் வீட்டிலே ஆண்டவரே இந்த ஆராதனையை நடத்துகிற தலைவர்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. கர்த்தாவே இந்த ஆராதனையில பயபக்தியோடு கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. நன்றி ஏசப்பா நன்றி, உம்மாலே எல்லாமே ஆகுமே. அப்பா நன்றி ஏசப்பா நன்றி, ஆகாதது ஒன்றும் இல்லையே.
எனது பலனும் நீரே, கேடகமும் நீரே, அரணும் என் கோட்டையும் நீரே. எனது பலனும் நீரே, கேடகமும் நீரே, அரணும் என் கோட்டையும் நீரே. துதிகன மகிமை உமக்கே, உமக்கே இயேசு ராஜா. துதிகன மகிமை உமக்கே, உமக்கே இயேசு ராஜா. அப்பா நன்றி, இயேசப்பா நன்றி, உம்மாலே எல்லாமே ஆகுமே. அப்பா நன்றி, இயேசப்பா நன்றி, ஆகாதது ஒன்றுமில்லையே. உயிரோடு எழுப்பினீரே, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடனே நடந்திடுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடனே நடந்திடுமே. எனது பலனும் நீரே, கேடகமும் நீரே, அரணும் என் கோட்டையும் நீரே. எனது பலனும் நீரே, கேடகமும் நீரே, அரணும் என் கோட்டையும் நீரே. துதிகன மகிமை உமக்கே, உமக்கே இயேசு ராஜா. துதிகன மகிமை உமக்கே, உமக்கே இயேசு ராஜா. அப்பா நன்றி, இயேசப்பா நன்றி, உம்மாலே எல்லாமே ஆகுமே. அப்பா நன்றி, இயேசப்பா நன்றி, ஆகாதது ஒன்றும் இல்லையே. உயிரோடு எழுந்தவரே, மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தவரே. உயிர் தெளிந்த வல்லமையால் என்னை உயிர்ப்பித்தீரே. உயிர் தெளிந்த வல்லமையால் என்னை உயிர்ப்பித்தீரே. எனது பலனும் நீரே, கேடகமும் நீரே, அரணும் என் கோட்டையும் நீரே. எனது பலனும் நீரே, கேடகமும் நீரே, அரணும் என் கோட்டையும் நீரே. துதிகன மகிமை உமக்கே, உமக்கே இயேசு ராஜா. துதிகன மகிமை உமக்கே, உமக்கே இயேசு ராஜா. அப்பா நன்றி, இயேசப்பா நன்றி, உம்மாலே எல்லாமே ஆகுமே. அப்பா நன்றி, இயேசப்பா நன்றி, ஆகாதது ஒன்றுமில்லையே. அப்பா நன்றி, இயேசப்பா நன்றி, உம்மாலே எல்லாமே ஆகுமே. அப்பா நன்றி, இயேசப்பா நன்றி, ஆகாதது ஒன்றுமில்லையே. எனது பலனும் நீரே, கேடகமும் நீரே, அரணும் என் கோட்டையும் நீரே. எனது பலனும் நீரே, கேடகமும் நீரே, அரணும் என் கோட்டையும் நீரே. துதிகன மகிமை உமக்கே, உமக்கே இயேசு ராஜா. துதிகன மகிமை உமக்கே, உமக்கே இயேசு ராஜா. அப்பா நன்றி, இயேசப்பா நன்றி, உம்மாலே எல்லாமே ஆகுமே. அப்பா நன்றி, இயேசப்பா நன்றி, ஆகாதது ஒன்றுமில்லையே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத
ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், வேறு நாமம் இல்லை. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்த, பரிசுத்த நீ பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே.
வாருங்கள், நாம் யாவரும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே நாம் யாவரும் இணங்கி சொல்வோம். பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்ற முள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே சமயம் இந்த ஆசீர்வாதமான நாளை காண ஆண்டவர் செய்ததற்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட ஒரு வார காலமாக கர்த்தர் நம்மை மெய்யாகவே அவர் நடத்தியிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனையை நடத்துவதற்கும் அவரை துதித்து பாடுவதற்கும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்ததற்காக நம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதே சமயம் அநேக காரியங்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒன்று, ஆண்டவர் இந்த தேசத்துல இந்த பெரிய ஆபத்திலிருந்து, அதாவது இந்த COVID-19 இருந்து காரியங்களை ஞானம் கொடுத்து இந்த வேர்ல்ட் லீடர்ஸ்க்கு, அதாவது நம்மளுடைய மலேசியாவுடைய தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இது எப்படியாக கையாள வேண்டும் என்று காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து இப்பொழுது காரியங்கள் அண்டர் கண்ட்ரோல், கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். So really thank God for this COVID-19, for all the frontliners. இந்த வேலையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் சில பேர் frontlinersல இருந்திருப்பீங்க. நீங்க நர்சஸாக, டாக்டராக, இன்னொன்னு போலீஸாக அநேக வேலைகளை நீங்களும் செய்து வந்த காரியங்களை இந்த வேலையிலும் கூட நன்றி செலுத்த இந்த வேலையில நான் வாஞ்சிக்கின்றேன். I really want to thank you, all of you who have sacrificed a lot during this pandemic. உங்களுடைய தியாகங்களுக்காக, உங்களுடைய உதவிகளுக்காக, உங்களுடைய நேரத்திற்காக, உங்களுடைய எஃபர்ட்காக, உங்களுடைய காரியங்களுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் அழைக்கின்றேன். continue to pray for this COVID-19. இந்த வேலையிலும் கூட நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதபடிக்கு அது எப்ப வேணாலும் நம்ம ஏறலாம், அந்த கேசஸ் ஏற வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நல்லவர், அவர் காரியங்களை கண்ட்ரோல்ல வைத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு முடிவுகள் சீக்கிரமாக வரும் என்று சொல்லி இந்த காரியங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் ஞானத்தை கொடுத்து தீர்வை கொடுப்பார் என்று நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து அதற்காக ஜெபிப்போம். ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். தயவு செய்து ப்ரே பண்ண விட்டுறாதீங்க. ப்ரே பண்ணிக்கொண்டே இருங்க. பிரேயர் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த், சரிங்களா? சோ ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலியமாக காரியங்களை செய்து கொண்டு வந்தார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். சோ அதுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கிறது. அதே சமயம் கூட ஆண்டவர் இந்த COVID-19 காலங்களிலே நம்மோடு செய்து வந்த காரியங்கள், இந்த தனிப்பட்ட முறையில நம்மை மாற்றி விட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மறக்காதபடிக்கு
தயவு செய்து அதை மறந்து விடாதபடிக்கு அதிலிருந்து காரியங்களை ஆரம்பிக்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Please don't forget all the things that God has spoken to you, or all the things that God has already begin in you during this pandemic time. I just urge you and plead with you, say don't forget. சரிங்களா? அநேகருக்கு எப்படா நார்மலாகவும் இந்த SOP வேண்டாம் என்று நினைக்கலாம். பட் ஆனா ஆண்டவருக்குன்னு ஒரு டைமிங் இருக்கிறது. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அதெல்லாம் செய்வார். ஒரு நாள் போகும், அதெல்லாம் போய்விடும். பட் ஆனால் இந்த நியூ நார்ம்ல கத்துக்கொண்ட பாடங்கள் என்ன என்று நாம் மறந்து விடக்கூடாது. பைபிள் சொல்லுதுல, டோன்ட் forget the things that God has done, forget not the things that God has done. மறந்து விடாதீர்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் என்னவென்று மறக்காதீர்கள் என்று சொன்ன காரியங்கள் நம் நினைவில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அனுதினமும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். ஸோ இந்த நாளிலும் கூட நாம் மறுபடியும் மிஷன் மாதத்திற்குள்ள இருக்கின்றோம். மிஷன் காரியங்களை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றும் மிஷனை குறித்து தான், இந்த அர்ப்பணியை குறித்து தான் உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சரிங்களா? எண்ணத்தை பார்த்து கொண்டு வந்து விட்டுட்டோம் என்று பார்த்தீங்கன்னா, ஜாக்கியஸுடைய அந்த மிஷன் காரியங்கள், ஆண்டவருக்குன்னு ஒரு தரிசனம் இருந்தது, ஆண்டவருக்குன்னு ஒரு அர்ப்பணி வேலை இருந்தது. அவர் ஜாக்கியஸுடைய வாழ்க்கையில எப்படியாக அவர் செயல்பட்டார் என்று அதிலிருந்து நாம் காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதே சமயம் ஜெபம், இந்த மிஷனரிமார்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், சபையாக நாம் ஜெபிக்க வேண்டும். சபை எப்படியாக ஜெபித்தது, மிஷனரிமார்களுக்காக எப்படி ஜெபித்தார்கள் என்று சொல்லி அந்த காரியங்களும் நாம் பார்த்தோம். அதே சமயம் போன வாரம் என்ன பார்த்தோம் என்றால், ஆண்டவர் பேதுருடைய மாமியார் அந்த சூழ்நிலையில, அந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் அருள்பணி காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தவராக இருக்கின்றார். சரிங்களா? இதெல்லாம் எங்க இருக்கு பாஸ்டர் அப்படிங்க கேட்டீங்க என்றால், இது புதுமையாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் புதுசாக இப்பதான் நீங்க இதை பார்க்கிறீர்கள் என்றால், இதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் யூடியூப் சேனல்ல போயிட்டு TMC ஈப்போ என்ற அந்த பேரை நீங்கள் தட்டினீர்கள் என்றால், சோ அங்கே காரியங்கள் இருக்கும். சோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். சரிங்களா? சோ இன்று கூட நாம் அதே மிஷனுடைய கான்டெக்ட்ல, மிஷனுடைய பின்னணியில, மிஷனுடைய சிந்தனையில் அடிப்படையில உங்கள் மத்தியில பேச ஆசைப்படுகின்றேன். சோ இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது ஒரு பிராக்டிக்கல் வே, அதாவது சுவிசேஷத்தின் காரியங்கள், இந்த மிஷன் காரியங்களை குறித்து செய்கின்ற தன்மைகள் எப்படி, இயேசு எப்படியாக இந்த தன்மைகளை அவர் செய்தார் என்று சீஷர்களுக்கு எண்ணத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்ற அந்த அடிப்படையின் காரியங்களிலே உங்கள் மத்தியில எளிதான முறையில, புரிந்து கொள்ளுகிற முறையில, டெய்லி நடக்கின்ற காரியங்கள் வைத்து, விசேஷமாக நீங்க தலைப்பை பார்த்தீங்க என்றால், லெட்ஸ் கோ ஃபிஷிங், மீன் பிடிக்கின்ற ஒரு 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 அடிப்படையை வைத்து உங்கள் மத்தியில சுவிசேஷத்தையும் அருள்பணியை குறித்து உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சரிங்களா? இன்றைக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு, அதாவது இன்றைக்கு எடுக்கப்பட்ட வேத வாசிப்பு நீங்கள் பார்த்தீர்களானால், மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 18 22 வரை. சரிங்களா? Matthew chapter 4 verse 18 to 22. So இந்த சம்பவங்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவங்கள். இன்ஃபேக்ட் வெள்ளிக்கிழமை கூட இந்த சம்பவத்திலிருந்து தான் நாம் காரியங்களை பார்த்தோம். அதே சமயம் கூட இன்னும் போன மாதத்துல இந்த காரியத்தை குறித்திருந்து தான் ஆண்டவர் follow me I will make you அப்படின்ற ஒரு பிரசங்கம் இருக்கிறது. இன்றும் இந்த பகுதியிலிருந்து தான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். அது எந்த வார்த்தை என்று சொல்லும்போது, அது ஒரு வார்த்தையில தான் உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீங்கள் 4வது அதிகாரம் வசனம் 19 வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். verse 19. சரிங்களா? உங்கள ஏதாவது பைபிள், எந்த மொழி பைபிளாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த காரியத்தை நாம் வாசிப்போம். நான் உங்களுக்கு ஆங்கிலத்திலே வாசிக்கின்றேன். verse 19. And he said to them, follow me, I will make you fishers of men. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். And he said to them, follow me, I will make you fishers of men.
சரிங்களா? சோ இந்த காரியத்தை தான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அது போவதற்கு முன்பதாக வாருங்கள், கண்களை மூடி ஒரு விஷய தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தாவே, அருமையான நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட போவதற்காக நன்றி. இந்த வேளையிலும் ஆண்டவரே என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்பட ஜெபிக்கின்றேன். கர்த்தாவே, ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கின்றேன். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் ஒரு விதத்திலேயோ அநேக விதத்திலேயோ ஆண்டவரே ஊழியத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த காரியங்கள் பேசப்படுகிற காரியங்கள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்கள் செய்கின்ற ஊழியத்திலே இந்த வார்த்தையின் மூலியமாக ஒரு நங்கூரத்தை கர்த்தர் செய்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்த ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் செய்கின்ற ஊழியங்கள் பெருகட்டும். இந்த வார்த்தையின் மூலியமாக ஆண்டவரை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு காரியங்களை செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும், கிரியை செய்யும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, நீங்கள் 19வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் நான் ஒரே ஒரு வார்த்தையை மையப்படுத்தி இந்த வேளையிலும் கூட நான் பேச ஆசைப்படுகின்றேன். அதே சமயம் இந்த அடிப்படையில இன்னொரு சம்பவத்தையும் உங்கள் மத்தியில ஒப்பிட்டு பேச நான் ஆசைப்படுகிறேன். My points will be in another passage where I just wanted to link this Matthew 14:19 and also John chapter 4, the Samaritan woman. இந்த ரெண்டு பகுதியும் லிங்க் பண்ணி பேச நான் ஆசைப்படுகின்றேன். சரிங்களா? ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு ஊழியம் இருக்கிறது. சோ இந்த காரியத்தை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். என்ன காரியம் என்றால் evangelism is not a program. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், evangelism mission is not a program. It's a ministry. It's the ministry that all Christian have to participate. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த அருள்பணி ஊழியமும் சுவிசேஷ ஊழியமும் இது ரெண்டையும் தான் நான் பேச ஆசைப்படுகிறேன். சரிங்களா? சுவிசேஷ மாதம் முடிஞ்சிருச்சு, பட் இது ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா சில காரியங்கள் மட்டும்தான் வேறுபாடு, பட் ஆனா ரெண்டோட ஃபோக்கஸும் ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ இந்த நேரங்களிலும் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு, அருள் பணி நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு. ஸோ அந்த அழைப்பை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அது ப்ரோக்ராம் அல்ல, அது ஒரு நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு ஊழியம். அது நமக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டதை நாம் பார்க்கின்றோம். ஸோ சோல் வினிங் அதாவது ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்வது, ஆத்தும ஆதாய ஊழியம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்கிறது. சோல் வினிங், இட்ஸ் அ கால் ஃபார் ஆல் த கிறிஸ்டியன்ஸ். சரிங்களா? இது மூலியமா தான் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அநேகர் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இந்த ஊழியத்தை செய்தவர்களாக இருந்தார். அவங்களோட ஃபோக்கஸே அப்படியாக இருந்தது. ஸோ அந்த வேளையிலும் கூட ஆண்டவரும் அதேதான் இந்த முதல் சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். He calls the disciples. அவர் இந்த கதை எல்லாத்துக்கும் நம்ம மறுபடியும் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் இது நம்ம தியானம் செய்து கொண்டே வருகிறோம். I believe that you familiar with this story, so I no need to repeat this story. சரிங்களா? ஸோ ஆண்டவர் கூப்பிடுகிறார். இந்த பேதுருவை அவர் கூப்பிடுகிறதை பார்க்கின்றோம். பேதுரு அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றவராக இருக்கின்றோம். ஆனால் இந்த வேளையிலும் ஒரு வார்த்தை அடிப்படையில் உங்கள் மத்தியிலே நான் ஆசைப்படுகிறேன். என்னென்றால் ஜீசஸ் யூஸ் எனாலஜினா இந்த ஆத்தும ஆதாயத்தை குறித்து எப்படி செய்ய வேண்டும் என்று சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்கணும். என்ன வார்த்தை? ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன். இதுதான் எனக்கு it touched my heart. Fishes of men. He's giving analogy. Analogyனா ஒரு தமிழ் analogy எனக்கு தெரியல. இலாஸ்ட்ரேஷன் அப்படி சொல்லுது. ஒரு உதாரணத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஊழியம் என்று மீனவர்களை போல மனுஷர்களை பிடிக்கிறது. அவர் யூஸ் பண்ற வேர்ட் பாருங்க, ஃபிஷஸ் ஆஃப் மேன். நீங்க லூக்கா 5:10 வாசிச்சீங்கன்னா கேச்சிங் ஆஃப் மேன் போட்டிருக்கோம், மனுஷர்களை பிடிக்கிறது. அதனாலதான் நம்மளுடைய சேமனோட தலை பார்த்தீங்கன்னா வாருங்கள் மீன் பிடிக்க போவோம், கம் let us go fishing. சோ அந்த அடிப்படையில தான் இருக்கும். சோ ஆண்டவர் இங்கே இந்த ஆத்தும ஆதாயம்,
ஆத்தும ஆதாயத்தை, ஒருவரை கர்த்தர் சமூகத்திலே ஆதாயத்தைப்படுத்திக் கொள்வது, அவங்களுடைய ஆத்மாவை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிறது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அதை ஆண்டவர் எப்படியாக ஒரு உதாரணமாக சொல்லுகிறார் என்றால், மீன் பிடிக்கிற ஒரு சீனுக்கு கொண்டு போயிட்டு, மீன் பிடிக்கிறவர்களை கொஞ்சம் கவனி, அதுக்கும் ஆத்ம ஆதாயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினதை உங்கள் மத்தியில நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். I just wanted to give you this because soul winning is always related, where Jesus is giving an analogy or illustration about the fishermen. பாத்தீங்கன்னா அந்த சீன் மீன் பிடிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதே சமயம் ஆண்டவர் இந்த மீன் பிடிக்கிற டேர்ம்ஸ்ல பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். So what touched my heart is Jesus said the fishes of men, it is related to the soul winning process. So fishing, soul winning is something there. So we just wanted to learn a practical way what to know in the mission work. நம்மளுடைய சுவிசேஷத்திலேயோ அருள்பணி காரியங்களிலோ எந்த காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை இயேசு எப்படியாக அவர் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வலை போட்டு பேசுவாங்க, வலை போட்டு மீன் பிடிப்பாங்க. அப்ப இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா மீன் நம்ம என்னன்னா தூண்டிட்டு போட்டு பிடிப்போம், நரம்பு வைத்து தூண்டி போட்டு பிடிப்போம். ஐம் ஷூர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் somehow உங்க சின்ன வயசுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் மீன் பிடிக்க போயிருப்பீங்க. சரி, இதை குறித்து வாசிக்கும் பொழுது எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் முடித்துட்ட பிறகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இங்கதான் விரால் மீன் இருக்கிறது, விரால் மீன் அருவான் விரால் மீன் இருக்கிறது. அந்த டைம்ல விரால் மீன் பிடிக்கிறது ரொம்ப குட்டை குட்டையா போய் தேடுவோம், எந்த குட்டையில மீன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு என்ன செய்வோம். அந்த டைம்ல நரம்பு இருக்காது, ராட் வாங்குறதுக்கு காசு இருக்காது பாருங்க, ராட் எங்க வாங்க, அது சரியான வேலை. ஸோ அந்த டைம்ல என்ன செய்வோம், குச்சியில எல்லாம் நரம்பு வாங்கி அந்த என்ன சொல்றது கொக்கி மாட்டி நிறைய காரியங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். இந்த மீன் எதை சாப்பிடுது அப்படின்னு சொல்லி அந்த போட்டு பூரா அந்த காரியங்கள்லாம் நம்ம பார்ப்போம். மீன் பிடிக்கிறது இருக்கிறது. எனக்கு மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், சரிங்களா. ஆனா இப்பதான் அந்த 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 பழக்கத்தை விட்டேன். ஸோ எங்க போறதுன்னு தெரியல. ஆனா முன்ன இங்க பிரிச்சாமில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, இந்த ஈப்போ டைம்ல தான் இந்த பிரிச்சாமில் இருக்கும்பொழுது, பிரிச்சாமில் ஊழியம் இருக்கும்பொழுது எவ்ரி மண்டே நான் மீன் பிடிக்க போவேன். எவ்ரி மண்டே மீன் பிடிக்க போவேன். எங்கன்றா பாஸ்டர் டிவி ராசபாண்டி அந்த டைம்ல எங்க இருந்தாரு, பாப்பான் பூசிங் நினைக்கிறேன், அது பாப்பான இடத்துல வளப்பு குட்டை இருக்கும். அந்த வளப்பு குட்டையில தான் போயிட்டு மீன் பிடிப்போம். மீன் பிடிச்சிட்டு அந்த மீனை எடுத்துட்டு வந்துட்டு பாஸ்டர் வீட்டுல பாஸ்டர் தொம்மையம் செய்வாரு, அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு நினைவுக்குள்ள வந்தது. ஐம் ஷூர் தட் when I say about fishing, you can relate your memories. சின்ன வயசுல நீங்க மீன் பிடிச்சிருப்பீங்க. நான் சின்ன வயசுல அணை கட்டு மீன் பிடிச்சிருக்கேன். சில பேர் நரம்புல பிடிச்சாங்கன்னா அனல் கட்டுறது, அப்படின்னா தண்ணி எல்லாம் வெளியே எடுத்து மண்ணெல்லாம் போட்டு அணை கட்டி தண்ணி எல்லாம் வெளியே எடுத்து மீன் மாட்டுமான்னு பார்த்தா அதெல்லாம் செஞ்சிருக்கும். டைம்லாம் எடுத்து அது ஒரு பேஷன் பாருங்க, மீன் பிடிக்கணும் என்ற ஒரு பேஷனாக இருந்தது. ஸோ இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நினைவுகள்லாம் வந்ததை நாம் பார்க்கலாம். ஐம் ஷூர் தட் யூ ஆல்சோ some of you are listening love fishing. So what I'm going to tell now, I think you can relate. அதை நீங்கள் அதை கொஞ்சம் பார்க்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே சமயம் நீங்கள் எப்பெல்லாம் மீன் பிடிக்க போகிறீர்களோ இந்த காரியங்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கும், இது சுவிசேஷத்தை குறித்து நினைவில் இருக்கும் என்று அந்த ஒரு முயற்சி தான். பிகாஸ் ஒரு illustration always help us. Whenever it happened, always help us to remember what happened. இப்போ ஃபிஷிங்னு பார்க்கும்பொழுது நிச்சயமா இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுதான் இன்டென்ஷனே, அதுதான் ஃபோக்கஸு. ஸோ இந்த வேலையிலும் கூட உங்கள் மத்தியில் அதை சொல்ல நான் ஆசைப்படுறேன். ஆக்சுவலி 7 காரியங்கள் இருக்கிறது, 7 பாயிண்ட்ஸ் இருக்கிறது, 7 குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் 7 குறிப்புகளையும் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு 3 குறிப்புகளை சொல்லிட்டு அடுத்த வாரம் இதை தொடர்ந்து 4 குறிப்புகளை உங்கள் மத்தியில நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன், சரிங்களா. ஸோ கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட ஈடுபடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், சரிங்களா. இந்த மீன் பிடிக்கிறது ஆண்டவர் சொல்லுகிற ஃபிஷஸ் ஆஃப் men, catching men. நீங்கள் பார்த்தீர்களா, இயேசு இன்னொரு காரியம் சொல்லுவார், catching men, மனுஷர்களை பிடிக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த மனுஷர்களை பிடிக்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையில அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் to take a life, to take a life. அப்படின்னா ஒரு மனுஷனை உயிராக பிடிப்பது,
செத்த மீன் அல்ல, உயிராகப்படி. டேக் அ லைஃப், ஒரு ஒரு ஜீவனை எடுப்பது. யூ டேக் அ லைஃப், அப்படிதான் அர்த்தம். தமிழ்ல எனக்கு தெரியல, பட் டு டேக் அ லைஃப், அப்படிதான் அந்த ஒரிஜினல் லைஃப் அர்த்தம். அப்ப நம்மளுடைய ஊழியம் என்னவென்றால், ஒரு உயிரை, ஒரு ஜீவனை உயிர்ப்பிக்கின்ற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கு. அதை எப்படி செய்வது? அதுதான் ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். டு டேக் அ லைஃப் என்ற அர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். சரிங்களா? சோ இதுல இருந்து எப்படி இந்த ஊழியத்துல பிராக்டிக்கல் முறையில நம்ம செய்வது என்று நாம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டு ரிமெம்பர் வாட் வி லேர்ன், வாட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் த மீனிங் ஆஃப் ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சோ நம்ம எல்லாரும் இது நன்றாக புரிந்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் go where the fish are biting. மீன் எங்க கிடைக்குது? இது மீன் பிடிக்கிறவங்களுக்கு நன்றாக தெரியும் நான் என்ன சொல்லுகிறேன் என்று. இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு தூண்டி போட போறோம், ஒரு மீன் பிடிக்க போறோம் என்றால், முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது எங்க போய் மீன் பிடிக்க போகின்றோம், எங்கே மீன் அதிகமாக இருக்கிறது, எங்கே பொட்டென்ஷியலான காரியங்கள் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் நான் இங்க போட்டிருக்கேன், go where the fish are biting. எங்க மீன் கடிக்குமோ, எங்க மீன் அமுண்டுமோ, அப்படிதான் சொல்லுவாங்க, எங்க மீன் கேட்ச் பண்ண முடியுமோ அந்த இடத்துல போயிட்டு உங்கள் ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்துறதை உங்கள் மத்தியில நான் ஆசைப்படுகிறேன். ஏன் பாஸ்டர் இதை சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வேலைகள்ல நாம் என்ன செய்கின்றோம், நிறைய வேலைகள்ல நாம் அக்யூரியம்ல தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கோமே தவிர எந்த ஒரு இடத்துலையும் போயிட்டு நாம் மீன் பிடிச்சதில்லை. பார்த்தீங்க, மீன் பிடிக்கிற நேரத்துல நிறைய வேலைகள்ல நம்ம புதிய இடத்த பார்ப்போம், ரொம்ப ரேரான கேட்போம், எங்க போயிட்டு மீன் பிடிக்கிறது, எந்த இடத்துல மீன் நிறைய இருக்கும், தண்ணி கலக்காம பார்த்துக்கணும், அப்பதான் நிறைய மீன் இருக்கு அப்படின்னு ரீசர்ச் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமா தானே? மீன் பிடிக்கிறவங்களுக்கு இதுக்கு நன்றாக தெரியும். they know where fish, இந்த நேரத்துல மீன் எங்க இருக்கு, இந்த நேரத்துல மீன் எங்க இருக்கு, இந்த இடத்துல மீன் இருக்கிறதா என்று அவங்களுக்கு அறிகுறிகள் நன்றாக தெரியும். சோ அதே போலதான் ஊழியத்துல நம்மளுக்கு இந்த தன்மை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. we must know where fish is biting. not everywhere you think that you will succeed in evangelism or mission காரியங்களில கடவுள் நடத்த வேண்டும். சோ இந்த பைட்டிங் எங்க நடக்கும், எந்த இடம், எந்த பிளேஸ், எந்த பர்சன், எந்த இடத்துல நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அது வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். we must know the first thing, how we know where to go, God will lead us. நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க பாத்தீங்களா, பவுல் அநேக இடத்துக்கு போவார். இப்ப நேரம் இல்லை அது சொல்வதற்கு, ஆனா இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுங்க. அநேக இடத்திற்கு போவாரு. சில வேளைகள்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இந்த இடத்துக்கு இன்னைக்கு போவாது அப்படின்னு, இல்ல இங்க நீ போக கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சரிங்களா? இங்க போவாத, இந்த நேரத்துக்கு நீ போவாத அப்படின்னு சொல்லுவாரு. பவுல் அந்த பேச்சை கேட்டு அவர் போக மாட்டாரு. சரிங்களா? ஆனா போக திட்டமிடுவாங்க. இங்க போயிட்டு சுவிசேஷம் சொன்னா நல்லா இருக்கும், நல்லது தானே. ஆனா நீங்க அநேக இடத்துல அப்போஸ்தலர் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இங்க போக கூடாது என்று தடை பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். டோன்ட் கோ நவ், இப்ப போவாத அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது நாம் பார்க்கலாம். அதே சமயம் கூட இயேசு கிறிஸ்துவை கூட நீங்க பார்த்தீர்களானால், அவர் பார்த்தீர்களானால் எங்கே பொட்டன்ஷியலா இருக்கோ அந்த இடத்துக்கு அவர் போகிறதை நாம் பார்க்கிறவர்களா இருக்கணும். He won't go everywhere. If you see carefully Jesus ministry, நீங்க நன்றாக பார்த்தீர்களானால் அவர் போகிற இடம் பாருங்க, அவர் ஒரு ஆளுக்காண்டியே போவாரு. நீங்க அநேக இடத்துல பாத்தீங்கன்னா, ஜாக்கியஸ் பாத்தீங்கன்னா அந்த 2 ஜெரிகோக்கு 2 பேரை சுகப்படுத்துறதுக்கு போவாரு. நீங்க இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த சமரியன் ஊமன் கதையில பாத்தீங்கன்னா, இந்த சமரியன் ஊமனை பார்ப்பதற்குனே போவாரு. இது சரித்திரக்காரர்கள் அப்படி சொல்ற, அது பார்க்கறதுக்குனே போவாரு, அவரோடு பேசுறதுக்குனே போவாரு. அதான் அவருடைய நோக்கமே. He knows, God gives signal, he knows this is the time that I need to speak to this person, I have to go this place அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறவராக இருக்கின்றார். So அதேதான் I just want to tell everybody is involving in ministry, not all the open place, it is open to you by God. மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாம் திறந்த வாசலும்
கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. கர்த்தர் அந்த ஒரு ஏற்ற நேரத்துல ஒரு இடத்துக்கு போக சொல்லுகிறாருன்னா, you always be alert. God will show you where the soul and the fish is. When you speak according to that voice, I'm telling you, you can win a soul. So God have to direct us. So go where the fish are biting. ஒரு எழுத்தாளர் இப்படி சொல்லுகிறார், அநேக வேலைகள்ல சபைகளிலும் சரி, அநேக நம்மளுடைய ஊழியங்களிலும் சரி, நம்ம என்ன செய்கிறோம் என்றால் இந்த பாத்தாப்ல தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம்னு சொல்ல. பாத்தாப் தெரியுங்களா? அந்த குளிக்கிற அந்த டேப் இருக்கு பாருங்க, அந்த வெள்ளை கலரா இருக்கும், தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்களே. அநேகர் அந்த பாத்தாப்ல தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பாத்தாப்ல மீன் இருக்கா? இல்ல. ஆனா அநேக வருஷம் அங்கேயே தான் நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம். நோ எஃபர்ட், நோ காரியங்கள். we waste our energy, we waste our time because we think that's the place. But no, there is no fish there. There is no fish there. There is no leading there. So அந்த வேளையிலும் கூட நம் செய்கிற ஊழியத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Where does God is directing us to do ministry? எங்கே கர்த்தர் நம்மை நடத்துகிறார்? So God will lead us into where the fish are biting. Where there is fish, we must be very alert in this time. So we must ask, Lord, where am I to go now to do your ministry? Where does the fish there? இந்த மனுஷர்களை பிடிக்கிறதுக்கு நான் எங்கே செல்ல வேண்டும்? ஆண்டவரே, அந்த இடத்தை காண்பீர்கள், அந்த சூழ்நிலையை காண்பீர்கள், அந்த நபரை காண்பீர்கள் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த பாதையிலே நம்மை நடத்துவார். Don't waste your time fishing in an aquarium. aquarium என்றால் நம்மளுக்குள்ளே தான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்மளோட ஊழியங்கள் எல்லாம் நமக்குள்ள தான். குண்டுச்சட்டிலே குதிரை ஓட்டிட்டே இருப்போம். இப்ப பாருங்க, நம்ம சுவிசேஷம் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு தான் நம்ம சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நான் யோசிக்கிறதுக்கு நான் சொல்லுகிறேன், அநேக வேலைகளில I'm not against any mass evangelistic meeting, but I have some reservation in that. நான் இங்க பகிரங்கமாக சொல்ல ஆசைப்பட்டுகின்றேன். எனக்கு அந்த மாஸ்தாக பெரிய லெவல்ல சுவிசேஷ மீட்டிங் வைக்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியப்படம் இல்லை. ஆனா சில காரியங்களை நான் சிந்திக்கிறேன். நீங்க சிந்திப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசான ஒரு சுவிசேஷத்தை நடத்தும் பொழுது முதல் காரியம் நான் எப்போதும் பார்ப்பது என்னென்றால், அந்த சுவிசேஷத்தின் காரியங்களை செய்கிற நோக்கம் என்ன? What is the reason? Number one. And we are still fishing the aquarium. aquariumல இருக்கிற மீனை தான் பிடிச்சிருக்கோம். அப்ப என்னன்னா, சுவிசேஷ கூட்டம் கிறிஸ்துவர்களுக்கே நாம் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். I'm sorry, I'm not against, I'm not condemning or saying anything. I just want to give you ஒரு சுவிசேஷத்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க பார்த்தீர்கள் என்றால் எத்தனை ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கிறார்கள் பார்த்தீர்களானா ரொம்ப குறைவு. ஆனா அதிகமாக இருப்பது யார் என்றால் நம்ம தான். நம்மளுக்கே திருப்பி சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற காரியமாக இருக்கிறது. So we need to think, where is the fish? What God means by fishes of men. So I just wanted to give you a best way evangelism and best way mission is personal evangelism. When you are personally involved in evangelism, அதாவது தனிப்பட்ட முறையில சுவிசேஷத்துல நீங்கள் ஈடுபடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்க மீன் இருக்கிறது, எந்த மீன் எங்க பார்க்கணும், எந்த மீன் கிடைக்குது, எந்த மீன் எங்க இருக்கிறது என்று கர்த்தர் நாம் ரோடு பேசுகிறவராக. We need a leading from God. You see, Father leads Jesus Christ to go and do some சுவிசேஷங்கள். ஆமா தானே? நீங்க அநேக முறையில நீங்கள் பார்த்தீர்களானா ஆண்டவர் தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எங்க பொட்டென்ஷியலான இருக்கிறதோ அந்த இடத்துக்கு சீஷர்களையும் அனுப்புவாரு. அவரும் அந்த இடத்துக்குள்ள போயிட்டு காரியங்களை செய்வார். He minimized the time. He maximized the time. He maximized his effort with the right thing. He knows where to go from direction from God. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் we must know where is the potential area, where God is leading to it. Not all the places God is leading. God leads in a particular place. We have to sit and listen. நம்ம உட்கார்ந்து அதை பார்த்து கேட்டு
அந்த லீடிங்ல போகும் பொழுது ஆத்தும ஆதாயத்தை நம்மளால செய்ய முடியுங்க. ஆத்தும ஆதாயத்தை நம்மளால அது செய்ய முடியுங்க. அதனால பாத்தீங்கன்னா மாஸ் இவாஞ்சலிசம்ல நிறைய காரியங்கள் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா பர்சனல் இவாஞ்சலிசம்ல எல்லாரும் போய் சுவிசேஷத்தை பர்சனலாக கர்த்தர் காண்பிக்கின்ற இடத்துல போயிட்டு பர்சனலாக செய்யும் பொழுது நான் சொல்லுகிறேன் என்றால் சபையில ஒரு பெரிய ரிவைவல் தான். அல்லேலூயா. அதனால நம்மளுடைய இப்போ திருச்சபையில நிச்சயமாக அந்த ரிவைவல் வரும். பர்சனல் இவாஞ்சலிசம், பர்சனல் அப்ரோச், பர்சனல் டெஸ்டிமனி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். Where be alert where God is sending you right now. Go where the fish is biting. God will make sure that you go to a right place where the fish is. When you talk, God will touch the people through you. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். இரண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா பிடிக்கணும், மீன் பிடிக்கிற காரியத்துல யூஸ் த ரைட் கைண்ட் ஆஃப் bait. நீங்க நன்றாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு மீன் பிடிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளாம் மீன் பிடிச்சிருக்கோம், நீங்களும் மீன் பிடிச்சிருக்கிறீங்க. அந்த மீன் பிடிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்க என்றால் நம்மளுக்கு பிடிச்ச உம்பான போடுவோமா, இல்ல அந்த இடத்துல மீனுக்கு பிடிக்கிற உம்பான நம்ம போடுவோமா? நீங்க பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு அந்த சொந்தமா மீன் வளர்க்குற இடத்துல அந்த மீன் பிடிக்க போவோம்ல, காசு கட்டி மீன் பிடிக்கிறது சொல்லுவாங்க. அந்த காசு கட்டி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்பாங்க, ஓகே இந்த இடத்துல எந்த உம்பான் போட்டால் மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டினியா ரொட்டி போடுங்க, அதுக்கப்புறம் அந்த உருண்டையாக மீனை எடுத்து தண்ணியில போட்டு கலந்து அதை எடுத்து போடுங்க, மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு மீனுக்கு ஏற்ற விதத்துல அவங்க என்ன செய்வாங்க என்றால் அந்த மீன் பிடிப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்களும் அதை செய்திருப்பீங்கன்னு விசாரிச்சுக்கிறேன். சில இதுல நாக்குப்பூச்சி தான் போடணும், மண்புழு போடும், நாக்குப்பூச்சி போட்டாதான் அது எடுக்கும். சிலது நீங்க எவ்வளவுதான் போட்டாலும் சரி மீன் சாப்பிடாது. அப்புறம் நீங்க பாருங்க தவுக்குல போட்டு பாருங்க, அந்த தவுக்குல தான் இருக்கும். ஸோ அந்த சரௌண்டிங்ல என்னென்ன காரியங்கள் இருக்கிறது அதை பார்த்து விட்டு தான் மீன் பிடிக்க போவாங்க. சரிங்களா? ஸோ அதே போலதான் இந்த சுவிசேஷத்திலையும் மிஷன் ஒர்க்லையும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, we have to know to use the right kind of bait. நம்மளுடைய மிஷன் என்னவென்றால் ஆண்டவரை குறித்து சொல்லணும், ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்ம சொல்லணும். அதை நாம் ரைட்டாக நல்ல என்ன சொல்றது நல்ல விதத்துல கரெக்டான ஒரு நோக்கத்துல நம்ம போய் செய்வது அவசியமாக இருக்கிறது. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்க யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த சமரியன் ஊழியனை பாத்தீங்கன்னா இயேசு அந்த உதாரணங்களை அழகாக செய்வார். அதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் என்று விசுவாசிக்கிறேன். என்ன செய்கிறார்? அவர் வராரு, சீஷர்கள் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாரு. எங்க போடுறாரு? சீஷர்கள் நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு என்றால், சீஷர்களுக்கு இந்த சமாரியர்கள் பிடிக்காது, அது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா ஆண்டவர் அங்க வந்தது அந்த ஸ்திரீ கிட்ட பேசுவதற்கு, இவரை சாப்பாட்டு வாங்குவதற்கு அனுப்புவார். அனுப்பிட்ட பிறகு இந்த ஸ்திரீ வருவாங்க. வந்துட்ட பிறகு அவரை கேட்கிற கேள்வி பாருங்க, அவர் கேட்கிற முறை பாருங்க. என்ன சொல்லுகிறாருன்னா, he's baiting. அப்படின்னா அவர் அந்த கான்வர்சேஷனை எப்படியாவது வைக்க வேண்டும் என்று அது ஒரு தூண்டில் போடுவார் பாருங்க, அது ஒரு பேட் போடுவாரு. என்ன போடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு குடிக்க தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. ஆமா தானே? அப்ப அவங்க கேட்பாங்க, இல்லையே நீங்க யூதன், நான் சமாரியா, நான் எப்படி தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப ஆரம்பிக்கும் பொழுது அவர் எப்படி ஆரம்பிப்பார் பாருங்க, அவர் வேற எதுவும் சொல்ல மாட்டார், அந்த தண்ணியில ஆரம்பிப்பாரு. ஓ, நான் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர். அவர் கேட்டது தண்ணீர், இப்ப நீ கொடு, நான் 100 தண்ணி இருக்கிறது, அந்த என்ன தண்ணினா அது ஜீவ தண்ணீர் அப்படின்னு பாருங்க. இந்த சமரியன் உமன் வந்தது என்னது? தண்ணி இருப்பதற்கு. she knows about water. God start the conversation with that water, but he's giving a right bait and said living water, where it makes the person, அதாவது the street, to attracted to what Jesus is saying. சரிங்களா? So இதே தான் we have to use a right words, right things to do in evangelism. நான் பார்க்கிறேன் நிறைய வேலையில கர்த்தருடைய அன்பை சொல்றதை விட்டுவிட்டு, கரெக்டான காரியங்களை சொல்வதை விட்டுவிட்டு எதோ சொல்லி சுவிசேஷத்தையும் சரி யாருமே இந்த கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்ளாத விதத்துல நம்மளே தடையாக இருந்திருக்கிறோம் சில வேலைகள். ஆமா தானே? எதை சொல்லமோ சொல்ல மாட்டோம், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லி இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் உடைச்சி அவங்க கடைசி வரைக்கும் கர்த்தரை குறித்து தெரியாமலே அது ஒரு வெறுப்பின் தன்மையில வந்துருதை நாம் பார்க்கின்றோம். ஏன் சொன்னோம்? இதை நீங்க நிறைய கறந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அதுல சொல்ல வித முடியாத ஒரு சில. அப்ப சுவிசேஷத்தில் ரொம்ப முக்கியம் என்னென்றா ரைட் பேட். என்ன சொல்றீங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன பாடுகள் சிச்சுவேஷன் கடந்து போறாங்க, அது மூலியமா ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, இந்த ரைட்டான வார்த்தை என்ன பேசணும், இந்த ரைட்டான பேட் என்ன, இவங்களுக்கு கான்வர்சேஷன் ஆண்டவரே உங்களுடைய அன்பை சொல்வதற்கு ரைட்டான காரியம் என்ன, வாட் இஸ் த ரைட் வேர்ட் தட் ஐ கேன் யூஸ் டு ஷேர் யுவர் லவ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் கூட ஞாபகம் இருக்கிறது, கேரளிங் அப்ப ஒரு கேரளிங் அப்ப நம்ம அப்ப வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட் பாஸ்டரா இருந்தேன். எங்க செந்தூர்ல வந்து ஸ்டூடெண்ட் பாஸ்டரா இருந்தேன். அந்த டைம்ல வந்து கேரளிங் நடக்கும். ஸோ அந்த டைம்ல கேரளிங் இருக்கும் பொழுது என்ன செய்வோம் என்றால், நானும் பாஸ்டர் டேவிடாஸ் அந்த டைம்ல இருப்போம். பாஸ்டர் டேவிடாஸ் வந்து ஒரு குரூப் மக்கள் போயிருவாங்க. காராக்கில் வந்து எல்லாமே இந்துஸ் மக்கள், கிறிஸ்தவர்கள் யாருமே இல்லை காராக்கில். அப்போ அங்கே ஒரு அவுட்ரீச் இருந்தது. ஸோ அது மூலியமாக தான் நம்ம போனோம். சரிங்களா, ஒரு நாளில் 120 ஹவுசஸ் கவர் பண்ணோம். இன் ஒன் டே 120 ஹவுசஸ். எப்படின்னா எல்லாமே வந்து அந்த எஸ்டேட் ஹவுஸ் உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கும். அது ஒரு லாங் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே 120 ஃபேமிலி கிட்ட, ஆல்மோஸ்ட் 120 ஃபேமிலிஸ் கவர் பண்ணோம். பாஸ்டர் ஒரு பக்கெட்டு, நாங்கள் ஒரு பக்கெட்டு கவர் பண்ண பாருங்க. அந்த டைம்ல இருக்கும் பொழுது ஐ லேர்ன் ஃப்ரம் பாஸ்டர். ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு ஷேரிங் கொடுக்கணும் பாருங்களேன். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு ஷேரிங் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு வீட்டுக்கு ஷேரிங் கொடுக்கும்போது கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், அந்த சூழ்நிலைகளை பார்த்து ஒரு காரியத்தை பேச சொன்னேன். ஸோ ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது, ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது பச்சை பச்சேன்னு இருந்தது. அவங்களுக்கு வந்து பச்சை கலர்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு வீட்டில் வந்து என்ன இருந்தது என்றால், அவர் வந்து ஃபுட்பால் பிளேயர் நினைக்கிறேன், அவருக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். அதனால காக்கா, இன்னும் அந்த ஃபுட்பால் பிளேயர், பிரேசில் பிளேயர் காக்கா உடைய பிக்சர் வச்சிருந்தாரு. அப்ப நம்மளுக்கும் கொஞ்சம் ஃபுட்பால் பத்தி தெரியுதுனால நம்ம கொஞ்சம் அதை யோசிச்சோம். அப்ப என்ன பேசணும் அப்படி சொல்லும்போது, பைபிள்ல பேசும்போது அவங்களுக்கு புரியாது பாருங்க. அப்ப ரைட்டான ஆண்டவரே, ரைட்டான வேர்ட்ஸ் பாய்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது, டு அட்ராக்ட் தியர் இன்ட்ரெஸ்ட் இன் அவங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட்பால் பாருங்க. அப்ப அந்த ஐயாட்டுக்கு சொன்னேன், ஐயா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு காக்கா ரொம்ப பிடிக்குமான்னு. ஆமாம்மா எனக்கு காக்கானா ரொம்ப பிடிக்கும், அவர் கிரேஸ் அப்படின்னு. ஆனா நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லட்டுமான்னு. அந்த டைம்ல வந்து அந்த காக்கா குறித்து நான் வாசிட்டு இருக்கிறேன். உங்க காரியம் உங்களுக்கு தெரியுமா, என்னதுன்னு. காக்கா வந்து ஆக்சுவலி குட் ஃபுட்பால் பிளேயர். ஆனா நீங்க நன்றா பாத்தீங்கன்னா, அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு, நீங்க இன்டர்வியூ பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு, அவர் மட்டும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் இல்லாட்டி அவர் கடவுளுக்கு ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டராக இருந்திருப்பாரு அப்படின்னு. அவருக்கு கொஞ்சம் இதாயிருச்சு. ஸோ இன்னி கூட நான் அதை தான் சொல்ல வருகிறேன். உங்களுக்கு காக்கா பிடிக்கும் சரிங்களா, ஆனா காக்கா பாத்தீங்கன்னா, காக்கா அந்த ஃபுட்பால் பிளேயர்ல எவ்ரி டைம் விளையாடும் பொழுது அவர் எப்பொழுதும் வந்து கடவுளுக்கு ஒரு மேன்மை செலுத்தி, இயேசுவுக்கு மேன்மை செலுத்தி, அவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதே போலதான் இன்றைக்கு நாங்க கிறிஸ்துமஸ்க்கு வந்து உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, உங்களுக்குன்னு ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவரு தேடுங்க, உங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவான்னு. அப்படிப்பட்ட ஒரு ரைட்டான பேட் போடும் பொழுது they receive well. அது அப்படியே அவங்களுக்கு பதிந்தது. அடுத்த தடவை போய் பார்க்கும் பொழுது, அந்த ஃபேமிலியை போய் பார்க்கும் பொழுது, they very interested to know about Christ. ஸோ ஏன் இந்த உதாரணங்களை சொல்லுகிறேன், இதை நீங்களும் கடந்து போயிருப்பீர்கள். ஸோ டு கிவ் illustration, give right word. அது ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். ஸ்பீக் ரைட் வேர்ட். போயிட்டு அங்க போயிட்டு அடிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சது ஓவர் ஸ்பிரிச்சுவல், என்ன சொல்லுது, மோர் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் பேசுறது அவங்களுக்கு புரியாதுங்க. ரெலவென்சியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று அந்த ஒரு காரியத்துல ரைட்டான காரியங்கள்ல பேசுவது நலமாக இருக்கிறது. இன்னொரு காரியம், பிஃபோர் வி ஸ்பீக் வி மஸ்ட் நோ வாட் தே ஆர் பிலீவிங். சரிங்களா, ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அவங்க என்ன பிலீவ் பண்றாங்க, அதன் மூலியமாக பேசுகிறது நான் போகிறோம். நான் எப்போதும் சொல்லுகிறேன், ஆண்டவர் நிச்சயமாக அந்த நேரத்துல ரைட்டான வார்த்தையை ஆண்டவர் கொடுப்பார், எப்படியாக நடத்த வேண்டும் என்று. ஸோ ரெண்டாவது காரியம் ரொம்ப முக்கியம், ஃபிஷஸ் ஆஃப் மேன், ரைட் பேட். பேட்னா ரைட்டான உம்பான், ரைட்டான காரியங்கள் செய்வது அவசியமாக. நிச்சயமா கர்த்தர் நம்மை அதை நடத்துவார். ஸோ மூன்றாவது கடைசியாக என்னவென்றால், do not frighten away the fish. நிறைய வேலை பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஏய் சத்தம் போடாத, மீன் கடிக்குது, சத்தம் போடாத, டோன்ட் மேக் நாய்ஸ், மீன் ஓடிரும். மீன் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சத்தமே போட மாட்டாங்க, பொறுமையா அப்படியே சத்தம் போடாம இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா?
ஸோ ஆண்டவர் இந்த வேலையில் கூட நம்மளுக்கு காண்பிக்கிறது என்னவென்றால், டோன்ட் ஃப்ரைட்டன் அவே த ஃபிஷ். இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். நிறைய வேலைகள்ல ஆண்டவரை குறித்து தெரியாத ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம பயமுடுத்தி வச்சிருக்கிறோம். நிறைய வேலைகள்ல பயமுடுத்தி இருக்கிற மீன் கூட ஓடி போச்சு, இருக்கிற மீன் செத்து போச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு விதத்துல அந்த நபரை நடத்தி கொண்டே இருக்கிறாரு. ஆனா பயமுடுத்தி திணித்து, ஏதோ தேவையில்லாதெல்லாம் திணித்து பயமுடுத்தி இருக்கிற மீன் திணறி செத்து போயிடுச்சு. இருக்கிற மீன் இப்ப சபையில இல்லை, சபைக்கும் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்? Because we are frightening away the fish. Hallelujah. Can you relate this to a situation that gone through? நிறைய வேலைகளை இந்த மாதிரி ஒரு பயமுடுத்தியே நிறைய பேர் வரதே இல்லை. என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐயோ, அதுக்கு நான் வெளியே இருந்துட்டு போய் சபைக்கு வர்றது கட்டியும் நான் வெளியே இருந்துட்டு போயிடுறேன்னு அப்படிலாம் சொல்றதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப we always must know, we must not here to condemn. Our ministry is to convict. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயந்துட்டே இருப்பாங்க. ஐயோ, கிறிஸ்தவனா எப்படி இருக்குமா, பயமுடுத்தியே வச்சிருப்பாங்க. நீங்க மித்த பாருங்க, பயமுடுத்தி தான் வச்சிருந்தாங்க. ஈவன் இப்ப கூட வருகிற நேரத்துல இந்த கிறிஸ்துவத்துல வருது போது கூட ரொம்ப பயந்துதான் வருவாங்க. அநேக கொண்டமினேஷன் நானும் பார்த்துருக்கிறேன். நானும் ஊழியத்துல இருந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். அப்பா அம்மா கூட சேர்ந்து நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். அந்த வயசுல கூட ரட்சிக்கப்பட்ட காலங்கள்ல இப்படி தெரியும் பாருங்க. பயமுடுத்தியே சில வீட்டுக்கெல்லாம் போவோம், கிறிஸ்துவ வேண்டாங்க, அது இப்படிதாங்க, வேண்டாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பயமுடுத்தி வச்சிருக்கிறாங்க. பயமுடுத்தி condemn பண்ணி people don't want to come to Christianity because Christians himself condemning thing. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, we are the greatest thing. இல்ல, அப்படி இல்லைங்க. God asks to respect others belief. Okay, not to compromise, to respect others. They have the set of belief, but our work is to convict them. Our work to convey. சொல்ற பாருங்க, our work is not to condemn them. Our work it is to convey the message, the love and the conviction the Holy Spirit will give. Hallelujah. So our underlying base of ministry, it's always love, அன்புதான். ஸோ இந்த வேலையிலும் கூட ஐ நோ மெனி மினிஸ்ட்ரியில் இருக்கிறீர்கள். இந்த காரியத்தை நாம் பார்ப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். Go where God is leading you. Not every place is God is leading you. You must know where. Don't waste your time in unnecessary things. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யூஸ் ரைட் வேர்ட்ஸ், ரைட் ஆக்ஷன், ரைட் டேட், ரைட் உம்பன் டு டாக் டு பீப்புள். மூன்றாவது, டோன்ட் ஃப்ரைட்டன் அவே த ஃபிஷ். டோன்ட் ஃப்ரைட்டன் அவே ஃபிஷ் பை அவர் ட்ரெடிஷன். நிறைய வேலைகளை சேர்ச்சில் இந்த புரோட்டோகால், அந்த காரியம், இந்த காரியம் சொல்லி பயமுடுத்தி வச்சு கிறிஸ்துவத்தையே அழிச்சு பல வேலைகள்ல இருக்கின்றோம். ஃப்ரீடமா எந்த காரியத்தையும் கர்த்தர் சமூகத்தில் ஆராதிப்பதற்கும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருந்து, அதான் சொல்லல, we are becoming more like Pharisees than Christian. God's intention is to be a Christian, liberated Christian. Are we becoming Christian or are we becoming like more like Pharisees? பரிசேயர்களை போல ஆகி கொண்டிருக்கிறோமா, இல்ல கிறிஸ்து காட்டுகிற வழிகளிலே நாம் போய் கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்வது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தொடர்ந்து இந்த வேளையிலும் கூட நான் உங்களை ஜெபத்திலே நடத்துகிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி. இந்த மீனை குறித்து, ஆண்டவரை மீன் பிடிக்கிறதை குறித்து கர்த்தர் இந்த வேளையில மேலோடு பெரிய பேசின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும். கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன், மனுஷர்களை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லுகிற ஊழியம். இதுல ஆண்டவரை மீன் பிடிக்கிற
கண்ணோட்டத்துல அதை பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்து அதற்காக நன்றி. பேசியிருக்கிறேன். இதை குறித்து நாங்கள் மறுபடியும் தியானம் செய்யும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றே. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றே. முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே. ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். நான் கைவிடப்பட்டு காதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே. அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும்
வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன். உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களோடு கூட ஆண்டவரே 3 காரியங்கள் மூலியமாக கர்த்தர் பேசினீர். மனுஷர்களை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொன்ன வார்த்தைக்கு அர்த்தத்தை ஆண்டவரே, அது எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அது என்ன காரியம் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஊழியத்தில் ஈடுபடுகிறோம். அதை நன்றான முறையில் ஈடுபட ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. இதை குறித்து இன்னும் அதிக காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தாவே, இந்த நேரம் முழுவதும் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து கூட ஆண்டவரே நாங்கள் இந்த ஆராதனை முடித்திட்ட பிறகு ஃபெலோஷிப்லேயோ எங்களுடைய குடும்பத்தோடு கலந்து கொள்ளும் பொழுதும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். நீரே மெய்யான தேவன், நீரே வழி நடத்தி காத்துக்கொள்ளும்படியாக உம்முடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாருங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய அன்னுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.